श्री पुरिसई कणप्पन संबंधन कला लोक नृत्य பிரதமரையே ஒரு நொடி வியக்க வைத்து ஜனாதிபதி கையால் பத்ம விருது. தமிழகத்தின் சிறிய கிராமம் டு ராஷ்டிரபதி பவன். சாதாரணமாக வந்து அரங்கத்தையே மிரள வைத்தவர் யார்? இந்தியாவுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டுகளான பத்ம விருதுகள் கடந்த ஜனவரி மாதம் அறிவிக்கப்பட்டு முதற்கட்ட விருது வழங்கும் விழா நடந்து முடிஞ்சு இப்போ இரண்டாம் கட்டமும் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல புரிசை கண்ணப்ப சம்பந்தன் அவர்களுக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல 150 வருடங்களா தெருக்கூத்து கலைய நாடெரிய உலகறிய செய்யற குடும்பத்துல பிறந்தவர் தான் இவர். 4 தசாப்தங்களா சர்வதேச அளவுல தெருக்கூத்துடைய புகழ ஓங்கி ஒழிக்க செய்து இந்த மாபெரும் கலைய அழியாம பாதுகாத்துட்டு இருக்காங்க. இயல், இசை, நாடகம் 3 முனைந்த ஒரு தொன்மையான கலை தான் தெருக்கூத்து. ஆதி காலத்துல கதை சொல்ல ஆரம்பித்த காலத்திலேயே உருவாக்கப்பட்ட ஆதி கலையான இத உலகம் முழுக்க பரவ செய்யறதுக்கு தெருக்கூத்து பயிற்சி பள்ளியையும் தொடங்கி பல கலைஞர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. புரிசையார் கூத்து அப்படின்னு சொன்னாலே தெருக்கூத்து பத்தி தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் ஆர்வம் அடைஞ்சிருவாங்க. தெருக்கூத்து ஆண்களுக்கான கலை, பெண் வேடத்தையுமே ஆண்கள் தான் அணிவாங்க அப்படின்றத மாற்றி இந்த கலைய பெண்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் தான் புரிசை கண்ணப்ப சம்பந்தன் அவர்கள் அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா மிகையாகாது. அப்படிப்பட்ட கலைஞருக்கு தான் இப்ப பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.